ஐம் அருணாச்சலம். எம்ஐடியில் வந்து மொபைல் கோர்ஸுக்காக ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. பேசிக்காக மொபைலை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். ஸ்கூலில் கூட வந்து நான் சயின்ஸ் படித்தது கிடையாது, ஆர்ட்ஸு. இப்போ டெக்னாலஜி பற்றின ஒரு ஈர்ப்பு எனக்கு ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட இது சர்ச் பண்ணி கடைசியில் ஒரு சர்வீஸ் செக்டாரில் போனால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணதில் மொபைல் கோர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக தெரிஞ்சது. எம்ஐடியில் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, ஒரு டெக்னாலஜி நாலேஜை வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டால் வந்து கேதர் பண்ண முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக அது எம்ஐடியில் வந்து ஜாயின் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்த பிறகு என்னால் அதை வந்து உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக, தெளிவாக, பொறுமையாக, அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுடைய டைம் இந்த டைம் தான் அப்படின்னு கிடையாது. எந்த டயத்துக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த டயத்துக்கு வந்து நம்ம இங்கே படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 hours தான் நான் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அங்கேருந்து. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் விருப்பப்பட்ட டயத்துக்கு நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அதுக்கப்புறம் நான் ஃபுல் டே வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து ரூமில் ஸ்டே பண்ணி ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே பார்க்கும்போது டெய்லி 4 hours வந்து நம்மளால் படிக்க முடியாது. அப்போது ஃப்ரீயாக அங்கே ரூமில் உட்காந்துருக்க டைம் இங்கே வந்து படிச்சுக்கலாமேன்னு வந்தேன். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தெளிவாக முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு மொபைலை வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஸ்பிளே மட்டும் டச் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மொபைலை வந்து நம்ம டச் பண்ணும்போது உள்ள என்னென்ன காம்பனண்ட்டுங்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பனண்ட்டுங்கிற நாலேஜ் கூட எனக்கு இல்லாமல் வந்தேங்க. இப்போ இங்கே உள்ளே வந்தோடனே எனக்கு அப்படி பேச வருது. இப்போ எந்தெந்த காம்பனண்ட்டு என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இதை விட வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி நாலேஜை எம்ஐடி நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஹாய், மோகன். நான் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த மொபைல் கோர்ஸ் பார்த்தினாக்கா நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா வேறு ஃபீல்டில் இருந்தேன். அதாவது நம்ம படித்தது எல்லாமே எப்படின்னா 12th நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்ட்ஸ் சயின்ஸு, டிப்ளமோ, இன்ஜினியரிங் நிறைய பேர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய கம்பெனியாக சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதில் வந்து எப்படின்னா நானும் ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டு படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தொழில் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ ஃபியூச்சரில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால் அது வந்து மொபைல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மொபைல் ஃபோனுன்றது கண்டிப்பாக எல்லாத்துலையும் இருந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ மொபைல் ஃபோன் எல்லாமே ஃபியூச்சரில் யாராலுமே இருக்க முடியாது. அப்போ அந்த ஒரு மொபைல் ஃபோனை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றத நான் கற்றுக்கணும்னு ஆசை வந்தது. ஸோ அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இடத்துல கேட்டேன். ஸோ இந்த மோகன் இன்ஸ்டியூட்ன்றது அதுவும் நம்ம திருச்சியில் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எல்லா ஏரியாவுக்கும் சென்டர் வந்து திருச்சி தான். அப்போ திருச்சின் போது நமக்கு வந்து பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், டிஸ்பிளே, ஸோ பேட்டரி இது மட்டும் தெரியும். ஆனால் அதே தான் எனக்கும் தெரிஞ்சது. ஸோ அவங்க வந்து கோச் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு டவுட்டு கேட்டாலும் பொறுமையாக ரிலாக்ஸாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ உங்க உள்ள மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரியே இருக்கு. ஸோ உங்க பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கு. அடுத்த ஒரு இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா இன்ஸ்டிடியூட்டும் போது நிறைய இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக சொல்லித்தராங்க. அருணாச்சலம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 hours இருக்கு, 8 hours இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்க ஆர்வம் இருக்கோ அந்த டைமை நீங்களே செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இன்னும் சொல்ல போனால் 8 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த டைம்ஸாக போகிறதுனால வந்து ஒரு சூப்பராக படிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி இங்கே உள்ள மெஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூல்ஸை பற்றின எந்த நாலேஜுமே இல்லாமல் வந்தோம். ப்ளோயரு, அதாவது ப்ளோயர்னால் என்னென்ன ஒரு பெரிய இது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜின் நமக்கு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளோயரு, சால்ட்ரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டம், செப்பரேட்டரு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வருது. சரி, ஓகே, இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வருது. கண்டிப்பாக. அதெல்லாம் இது வந்து பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் ஒரு தொழில் அப்படின்ற வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். ஸோ அந்த அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. ஸோ மோகன் இன்ஸ்டியூட்டுக்குள்ள கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக நல்லா சொல்லித்தராங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான்.